இந்த சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அம்மையார், எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்குள்ள ஒரு மோதல், கட்சி பிரச்சனை, அது உள்கட்சி பிரச்சனை தான். அது தேர்தல் வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா சசிகலா அம்மா வாங்க போகிற வாக்கு அதிமுக வாக்கு தான். அப்போது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கும் சசிகலா அம்மையாருக்குள்ள மோதல் இருக்குல்ல. இவங்க தேர்தலில் பல தொகுதிகளில் வேட்பாளரை போட்டியாக நுப்பாட்டியிருக்காங்க சசிகலா அம்மா. இந்த மோதல் அவங்களுக்குள்ள யாருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸாக அமையும், அதே மாதிரி அவங்களுக்குள்ள உள்ள மோதல் மற்ற எந்த கட்சிக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற பற்றி நான் ஒரு அரசியல் படித்தோன்னா பதிவிடுறேன். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த மாதிரி சிஎம் ஆனாருங்கிறது தமிழ்நாட்டில் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு தெரியும். சசிகலா அம்மா தான் அவரை உருவாக்கி விட்டாங்க. அந்த காலில் விழுந்து அவர் பதவி வாங்கினார். அதன் பிறகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்புறம் டிடிவி தினகரன் நீக்கினார், ஓபிஎஸ் நீக்கினார். இப்படி பல சம்பவங்கள் நடந்தது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுகவில் நடந்த பல குழப்பங்கள் இருந்தது. ஸோ இந்த நடவடிக்கை தான் சசிகலா அம்மா ஆதரவாளர்களாக எடப்பாடி எதிர்ப்பான ஆட்கள் மாறிட்டாங்க. அது அரசியலில் நடந்தது உண்மை. இதுக்கு இடையில டிடிவி தினகரன் இருக்கிறாரு, அதனால சசிகலா அம்மா ஆதரவாளர்கள் டிடிவி தினகரனுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனதுனால அப்போ சசிகலா அம்மா பக்கம் ஆதரவு மாறுது. எடப்பாடி எதிர்ப்பு அதிமுக ஓட்டு அந்த கட்சிகளுக்குள்ள உள்ளதானே, அப்படி மாறுது. ஸோ அப்படி மாறும்போது இன்னொன்று அதிமுக சசிகலா அம்மா ஆதரவு மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பதவி கொடுத்தவரைக்கும் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆயோட கேரக்டரு சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணது அதெல்லாம் சொல்கிறது உண்மைதான். அதே மாதிரி நிறையா அவங்க எம்பி சீட்டு கொடுக்கறதா தேமுதிக சொல்லி அப்புறம் கொடுக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. ஸோ அதுக்கு அந்த கட்சிக்கு ஒரு துரோகம். அதுக்கப்புறம் என்னமோ பிஜேபி பேச்சை கேட்கல, அந்த எம்பி தேர்தலில் பிஜேபிக்கு துரோகம் பண்ணிட்டாரு 2024 அப்படின்னு ஒரு தகவலும் சொன்னாங்க. இப்படி அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு அரசியல் ரீதியாக. அதன் பிறகு பார்த்தா கடைசியில் இப்போ எல்லா கட்சிகளுக்கும் அவர் துரோகி ஆயிட்டாரு. தாவேக கட்சி எடப்பாடி தொகுதியில் வேட்பாளர் எடுத்தும்போது அந்த வேட்பாளரை ஏதோ ஒரு சதி பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண விட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்போ அதை விஜய் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு நந்தனம் பிரச்சாரத்தில். அப்போ டோட்டல் அந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு அரசியல்வாதி ஒரு நேர்மைக்கு புறம்பான வகையில் அரசியல் செய்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. கொஞ்சம் கூட நேர்மையாக செய்யலை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எல்லாமே குறுக்கோளிலே போகிறாரு அப்படிங்கிறது. இது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சதுனால அவர் மீது மதிப்பு குறைஞ்சி அவர் தலைவராக யாருமே பார்க்கல. அதுதான் உண்மை. பொதுஜனம் வெகுஜனம் தலைவராக பார்க்கல. அதனால தொடர்ந்தும் இப்போ பாருங்க 10 தேர்தலில் தோத்துட்டாரு. தோத்ததுக்கப்புறம் எப்படி ஒரு தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. அதே நேரம் உங்களுக்கு 40-45% வாக்கு இருந்தது. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது 45% வாக்கு, 40% வாக்கு இருந்தப்போ இவர் எம்பி தேர்தலில் 2024 வெறும் 21% தான் வாங்குறார். அப்போ அந்த வாக்கு ஃபுல்லாக அடிபட்டு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டோட்டலாக எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு எதிராக மக்களும் அவருக்கு எதிரான அதிமுக தொண்டரில் ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கும்போது அவர் தேர்தலை சந்திக்கிறப்போ யார் அவருக்கு ஓட்டு போடுவாங்க? வெகுஜன மக்கள் ஓட்டு போட வாய்ப்பில்லை. அதிமுகவில் ஓட்டு போடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொன்னால் அதில் பிரிஞ்சு கிடக்கு. சசிகலா அம்மா ஆதரவு பிரிஞ்சு கிடக்கு. அப்போ என்னன்னா அதில் சசிகலா அம்மாவுக்கு கம்யூனிட்டி ரீதியாக அந்த முக்குளத்தூர் தேவர் சமூகம், அதிமுகவில் வாக்கு வங்கி அதிகமாக வச்சிருக்கிற சமூகம் முக்குளத்தூர் தேவர் சமூகம். அவங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடலை 10 தேர்தலில். இப்போ சசிகலா அம்மாவே நேரில் இறங்குறதுனால டோட்டலாக பாதிக்கு பாதியாக அதிமுக வாக்கு பிரிக்கிறாங்க. பல தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவை வாங்குற வேட்பாளர்களில் சசிகலா அம்மா வேட்பாளர் அதிகமாக வாங்க போகிறாங்க. அதில் குறிப்பிட்ட தொகுதியில் நம்ம சொல்லலாம் திருப்பரங்குன்றம், முதுகுளத்தூர், சாத்தூர், திருமங்கலம், ஆர்பி உதயகுமார் நிற்கக்கூடிய திருமங்கலம், அதே மாதிரி நாங்குநேரி, அப்புறம் வாசுதேவன் நல்லூர், இது போன்ற பல தொகுதியில் தென் மாவட்டங்களில் அதிமுகவை மிந்தி சசிகலா அம்மா அதிகமாக வாக்கு வாங்குறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மா இதில் வெற்றி பெற போகிறது யாருன்னு பார்த்தா சசிகலா அம்மாவோட இலக்கு என்னன்னா அவங்க சிஎம் ஆகணும் அப்படிங்கிற இலக்கு அவங்களுக்கு கிடையாது. எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், தோக்கடிக்கணும்.
அதில் 100% சசிகலா அம்மா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுவாங்க. ஏன்னா சரிபாதிய அதிமுக வாக்க சரிச்சிட்டாங்க, பிரிச்சுடுவாங்க. ஸோ அதில் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தோல்வி தான் மிஞ்சும், சசிகலா அம்மாவுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றின்னா நான் வேட்பாளர்களை சொல்லலை, அவரை தோற்கடிக்கிறதே அவங்களுக்கு வெற்றி தான். அதேமாதிரி ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அன்புமணியை தோற்கடிச்சாலே அவருக்கு வெற்றி தான். ஸோ அவங்க இலக்கு அதில் அதை கரெக்டாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டா யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா முன்னாடி திமுகவுக்கு லாபமாக இருந்தது. 2021 எப்படி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆனார்னா அவர் ஒன்றும் கரஸ்மாட்டிக் லீடர் கிடையாது, அப்படியே மக்கள் தலைவராக வரலை. கலைஞர் பையங்கிற ஒரே ஒரு அடையாளம் தான், வாரிசு அரசியல். அதனால திமுக கட்டமைப்பு கட்சி இருக்கு, அதன் மூலம் வந்துட்டார். ஏடிமிக்கு பிரிஞ்சு கிடந்ததுனால ஈஸியாக சிஎம் ஆயிட்டார். யாரு? ஸ்டாலின் ஐயா. 2021 டிடிவி தினகரன் தனிச்சு நின்றார், தேமுதிகவும் அது நின்றது. கிட்டத்தட்ட 25 to 45 தொகுதி 25 to 45 தொகுதி அதிமுக வாக்கு பிரிச்சாரு தென் மாவட்டங்கள்ல. முக்குளத்தூர் தேவர் சமூகம் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது, எடப்பாடிக்கு எதிராக இருந்தது, டிடிவி பக்கம் இருந்தது. அப்ப சசிகலா அம்மா உள்ள வராதனால அந்த 45 தொகுதியில வாக்குகளை ஏடிஎம்கே கூட்டினோம்னா ஏடிஎம்கே தான் ஜெயிக்குது. அப்போ அந்த ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தோம்னா அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்திருப்பார் போன தேர்தலில். அது அவர்கிட்ட அந்த ஐடியாலஜியில் கட்சி பிளவுபட்டுகளுக்கு சேர்த்துட்டோம்னா ஜெயிச்சலாம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியுது, சேர்க்கறதுக்கு பயப்படுறாரு. அதனால தோத்துட்டாரு. திரு ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சிட்டாரு. இதுதான் காரணமே தவிர வேற இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இப்போ என்ன அப்படின்னா இது ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சி இருந்ததுனால இந்த தேர்தலுக்கு டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, 3வது ஒரு கட்சி வந்துருச்சுல, பெரிய கட்சி ஆச்சு அது. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அன்னைக்கு டிஎம்கே லாபம் பார்த்ததோ இன்னைக்கு டிவிக்கே லாபம் பார்க்குது. ஏன்னா அதிமுகவுடைய எதிர்ப்பு, ஓபிஎஸ் திமுகவுக்கு போயிட்டாடா அதோட எதிர்ப்பு, டிடிவியோட எதிர்ப்பு, இது எல்லாமே அதிமுக வாக்குகளே பாதி சசிகலா அம்மாவுக்கும் அதில் சில குறிப்பிட்ட இது டிவிகேக்கே வந்திருக்கு. அதிமுக வாக்குகளை பிரிஞ்சிருச்சு டிவிகேக்கு வந்திருக்கு. அப்போ அதிமுக வாக்குகளும் டிவிகேக்கு வரும்போது அது ஒரு பக்கம் பலமாகுது. இன்னொரு பக்கம் 2 பெரிய கட்சியை நாங்கள் டிவிக்கு மோத முடியாது, 2 பெரிய கட்சியா இருக்கு, 2 பெரிய கட்சியாக எப்படி இதை தாண்டி டிவிக்கு வரும்னு பேசுறாங்க இல்லையா பல பேர். எங்க 2 பெரிய கட்சி இருக்கு? திமுக மட்டும்தான் இருக்குது. அதிமுக ஆல்ரெடி முடிஞ்சு 21% வந்துருச்சு. ஏற்கனவே 10 தேர்தலில் தோத்து போச்சு. இப்ப சசிகலா அம்மா வேற அந்த ஓட்டை பிரிச்சதுனால அது தென் மாவட்டத்தில் வெறும் 8% அதிமுக வாங்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல பதிவிட்டிருப்பேன். கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஒரு 15% அதிமுக வாங்கும், வட மாவட்டங்கள்ல 12% தான் வாங்கும். இதை வச்சு எப்படி இங்க டிவிகேக்கும் டிஎம்கே டப்பு கொடுக்க முடியும்? ஸோ அது 3வது இடத்துக்கு போயிடும். எடப்பாடி பழனிசாமியோட அதிமுக 3வது இடத்துக்கு போயிடும். அப்படிங்கும்போது அந்த வாக்குகளும் டிவிகேக்கு வரதுனால டிவிகே பலமாயிருது, டிஎம்கேக்கு தான் பிரச்சனை. ஏன்னா போன வட்டமே எடப்பாடி பழனிசாமி ஐயா மேல உள்ள கோபத்துல முக்குளத்தூர் தேவர் சமூகமே ஸ்டாலின் ஐயாவுக்கும் ஓட்டு போட்டாங்க, திமுகவுக்கே ஓட்டு போட்டாங்க எடப்பாடி மேல உள்ள கோபத்துல. இந்த வட்டம் டிவிகேக்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ மாறும்போது என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்காவே அங்க சசிகலா அம்மா தோக்கடிச்சிருவாங்க. அப்போ களம் டிவிகே டிஎம்கே தான் மாறுது. இப்போ இதர சப்போர்ட்டுகள் எல்லாமே டிவிகேக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனாலையும் அதே அதிமுகவோட வாக்குகளும் டிவிகேக்கு வர்றதுனாலையும் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகள் ஏடிஎம்கேக்கு போகாம டிஎம்கேக்கு வர்றதுனாலையும் யூஸ்வலா இருக்கக்கூடிய விஜய் ரசிகர் வாக்கு, இளைஞர் வாக்கு, பெண்கள் வாக்கு, கிறிஸ்டின் முஸ்லிம் வாக்கு, இது எல்லாமே டிவிகேக்கு இருக்கிறதுனாலையும் மாற்று அரசியல் விரும்பக்கூடிய வாக்குகளும் டிவிகேக்கு இருக்கிறதுனால டோட்டலா இது யாருக்கு லாபம்னா டிவிகேக்கு தான் லாபம். டிவிகேக்கு தான் லாபம். 2 பேருக்கு. ஒன்று எடப்பாடியை தோக்கடிச்ச பெருமை சசிகலா அம்மா உண்டு, அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க எடப்பாடியை தோக்கடிச்சு, அது அவங்களுக்கு பிளஸ். அவங்க சண்டை ஓட்டு கிடக்குனால அது டிவிகேக்கு லாபம், அது விஜய் அவர்களுக்கு லக்கு. ஸோ இதுதான் அந்த தேர்தலில் உள்ள ரிசல்ட்டாக இருக்கும். டிவிகேக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். தென் மாவட்டங்களில் நிறைய சீட்டு கிடைக்கிறதுக்கும் இவங்க 2 பேருடைய பிரச்சனையும் ஒரு காரணமாக இருக்கும், டிவிகேக்கு சாதகமாக இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவு வருதுன்னு. நன்றி.